அப்போ கணவன் மனைவி உறவுல யாரெல்லாம் சிக்கல்ல இருந்தாங்க, பிரிவினையில இருந்தாங்க, அப்படிங்கிற மாதிரி அமைப்புல இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு ரீயூனியன், ஒரு கவுன்சிலிங், ஒருவேளை ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா, ஒரு பாசிட்டிவ் சிம்டம் கிடைக்காதா, அதன் மூலம் அபிவிருத்தி நமக்கு ஏற்படாதா? இது கணவன் மனைவி உறவுக்கு மட்டுமல்ல, வியாபார கூட்டாளிகளுக்கு கூட, ஒரு பிரிவினையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம். இவ்வளவு நாள் பல இடங்கள்ல பல விதங்கள்ல அடி வாங்கி ரொம்பவும் நொந்து நூடுல்ஸா போன இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் ஆட்சி அப்படிங்கிறது ஒரு பிரமாதமான காலகட்டம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு என்பது திரும்பவும் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். துலாம்ல சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது கூட அது 6ஆம் வீட்டில் 6ஆம் அதிபதி ஆட்சிங்கிற கணக்குல தான் நாம் எடுக்க முடியும். இந்த ஒரு மாதத்தை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரமா இருக்கட்டும், அல்ல சேவையா இருக்கலாம், அதாவது